Elements Senior Living நல்ல retired lifeக்கு first step. வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை 3 இடத்துல இருக்கு. Call 78268 78268. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 வேதங்கள்தானே வாழ்க்கையின் சாரம் மெய்ஞானம்தானே உலகினை ஆளும் மனிதனின் தேடல் பல இங்கே மறைந்திருக்கும் பொருள் எங்கே பழமைகள் तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 சராசரமசைகிற ரகசியம் 5 பூதங்களின் ஆட்சியே அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் 4 வேதங்களின் சேர்க்கையே கடலின் மூலம் ஒற்றை துளியே உடலின் மூலம் ஒற்றை துளியே வாழ்க்கை பந்து சுழலும் முறையே வேதம் சொன்ன வழியே வழியே இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி மனிதன் கூட இறைவன் தானோ இவனை பாரு புரியும் தானே இரண்டாம் சாணக்கியன் இவனோ सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 ஸ்ரீபதி 5 வண்டிக்காரன் தெரு ஒரு கண் பண்ணுப்பா 5 போட்டிருக்கு பழைய நம்பரா புது நம்பரா தெரியலையா மறுபடியும் கேட்டு இருக்கேன் எழுதெல்லாம் கேட்டேன் தப்பா உனக்கு பூனல் போடலன்னு யார் அறிந்தா பேசாம கல்யாணத்துக்கு முந்தின நாள் போட்டுருவான் என்னவோ நான் வந்து உங்ககிட்ட பூனல் போடுவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி வந்துடு இதுவா இருந்தாலும் அம்மாட்ட சொல்லுவோம் நல்லா இருக்குடா நீ பேசுறது இதுவே இத்தனை வருஷம் ஆயிடுத்தேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு இப்போ நான் பூனல் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்புறம் பூனல் அன்னைக்கு மீசை எடு தலையை இது வரைக்கும் மொட்டை அடிச்சுக்கோ அப்படிலாம் சொல்லி படுத்த கூடாதாமா அதெல்லாம் மாட்டேடா நான் இருக்கேன் பார்த்து தேங்க்ஸ்ப்பா பிள்ளைக்கு தப்பாத அப்பா இத பாருங்க அண்ணா யாருக்கு எந்த புடவை எந்த வேஷ்டின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு எடுத்து வச்சிட்டேன் கல்யாண மண்டபத்துல வந்து நீங்க அவசரப்பட்டு என்னைய அவசரப்படுத்தி குடதல மடதல பண்ணக்கூடாது குடதல மடதலனா இது என்ன கலிஃபோர்னியா இருக்க கல்பனா அது யார் கல்பனா என் தங்கையோட நாத்தனார் அடுத்த வாரம் வரா அவளுக்கு புடவை தரல என் தங்கை என்ன பிளுபுளுன்னு புடிச்சுப்பா எதாச்சும் வராளா பூனலுக்கு வராளா பூனலுக்கு தான் வரா எதாச்சும் வந்தா குடுக்குவானா பார்த்தேன் கலிஃபோர்னியா கல்பனாக்கு எதுக்கு புடவை அவெல்லாம் ஜீன்ஸ் டிஷர்ட் தானே போடுவா நேரங்காலம் தெரியாம விளையாடாதீங்க தீட்சிதருடைய விரோதத்தை சம்பாதிச்சுக்கிற மாதிரி சந்தானராமனை பிரம்மோபதேசம் பண்ண சொல்லியிருக்கோம் இது எதுல கொண்டு போய் விட போறதோ கிருஷ்ணா நதியில கொண்டு விடும் அட எவடி வா
தீட்சிதரை காலில் பாத குறைய ஆயிடுச்சாச்சு. ராஜமும் சமாதானப்படுத்தி கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டா. இதுக்கு மேல என்ன கவலை உனக்கு? பார், தீட்சிதருக்கு மரியாதை கொடுக்கலாம், பயந்து வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நான் நம்மளை பத்தி கவலைப்படல. தீட்சிதர் சந்தானராமனை கண்டாலே காயறார். தன்னோட மதிப்பு குறைஞ்சிட்டு வருதுங்கிற ஆத்திரம். அதான் சந்தானராம மேல ஒரு சாத்திரம். மனசுக்குள்ளேயே கருவின் இருந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கல்யாண மண்டபத்துல வந்து எந்த ரகலையும் பண்ணிடக்கூடாதுன்னு பயமா இருக்கு. அப்படி அந்த மனுஷன் அங்க வந்து ஏதாவது கலாட்டா பண்ணினார், நான் யாரு என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேன், கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுவேன். இவன் பூனல் நின்னாலும் பரவாயில்ல எனக்கு. ஹை ஜாலிப்பா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டேன். வாய மூடுறா, எதுடா சாக்குன்னு காத்துன்னு இருக்காத, ஒழுங்கா பாடத்தை கவனி. உங்க வீர தீர பராக்கிரமத்தை பத்தி எனக்கு தெரியாத, எல்லாம் வீட்டோட தான். எதுக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நம்ம குலதெய்வத்தை வேண்டிண்டு ₹1 எடுத்து முடிச்சு வைக்கிறேன். நீங்க இதெல்லாம் ஒழுங்கா அடுக்கி வைங்கோ. இந்த பொம்மநாட்டிகளே இப்படித்தான்ப்பா, தான் பயப்படுறது போறாதுன்னு பிறத்தாலும் பயப்பட வைப்பா. உடம்பு சரியில்லைன்னா மாடியில போய் படுத்துக்க வேண்டியதானே. இப்படி சோபால சுருண்டு சுருண்டு படுத்துட்டா என்ன அர்த்தம்? என்னால மாடி ஏற முடியல, நான் எங்க படுத்துனா என்ன? இப்ப என்ன விருந்தாளியா வரப்போறா? விருந்தாளி வர வேண்டாம். என்ன தூசி. இப்ப ஸ்னேகா வந்தானா இந்த அனந்த சயனம் போஸ் தேவையா? ஸ்னேகா நம்ம மாத்து பொண்ணு தானே, வீட்டை கட்டினதுன்னா எங்க படுத்துக்கணும் சொல்றது நீ. இது அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். எழுந்து உட்காருங்க. வாப்பா முரளி, அன்னைக்கு ஸ்னேகா செருப்பை கட்டி வச்சுட்டு வா. அன்னைக்கு ஸ்னேகா குடி வந்த போது வந்து எட்டி பார்த்த, அப்புறம் ஆளையே காணுமே. ஒன்றும் இல்லை, வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதான். ஸ்னேகா இருக்காளா? அவ இல்லைன்னு சொன்ன இப்படியே திரும்பி போயிடுவியா? வாப்பா வந்து உட்காரு. குட் மார்னிங் சார், ஹவ் ஆர் யூ? நாட் கீப்பிங் வெல். எல்லார்ட்டையும் சொல்லணுமா? என்னாச்சு? வயசாச்சு, அவ்வளவுதான். ஸ்னேகாவை கண்கள் தேடுதேயா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒண்ணுமே நினைக்கல, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டா எப்படி? அவ அந்த ரூம்ல தான் இருக்கா. போ. எஸ், கம் இன். ஹாய் ஸ்னேகா, குட் மார்னிங். ஹாய் முரளி, குட் மார்னிங். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல் இருக்கு? ஒன்றும் இல்லை, ஃபோட்டோகிராஃப்ஸை கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நானே உனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐ எம் வெரி சாரி முரளி. அன்னைக்கு உன் ஆஃபீஸ்க்கு வந்து சத்தம் போட்டு ஒன்றையும் அப்செட் பண்ணிட்டேன். பேசிக்கலி நான் ஷார்ட் டெம்பர்னு உனக்கே தெரியும். அதுலேயும் குமாரை பற்றி உன் ஃப்ரெண்டு தப்பாக பேசினது தான் என்னால் பொறுத்துக்க முடியல. ஐ எம் ரியலி வெரி சாரி. ஆக்சுவலி ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ. ஏன்? வை ஷுட் யூ ஃபீல் சாரி ஃபார் மீ? நான் ஏதாவது சொன்னா பொறாமையில பேசுறேன்னு நீ நினைச்சுக்கலாம். ஆனா உன் மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன். குமார் இஸ் நாட் த ரைட் சாய்ஸ் ஃபார் யூ. சிரிக்காத ஸ்னேகா, சீரியஸா சொல்றேன். குமாரோட வார்த்தைகளுக்கு நான் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டிருக்கேன், அடிமையா இருக்கேங்கிறத ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன். என்ன மாதிரி நீயும் மாட்டிக்க கூடாதுங்கிற ஒரே இன்டென்ஷன்ல தான் சொல்றேன். கீப் அவே ஃப்ரம் ஹிம். நீ இப்படியெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு அவர் மேல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகுது, கியூரியாசிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகுது. கியூரியாசிட்டி கில்ஸ் த கேட். ஸ்னேகா, ஒரு அக்கறையில சொல்றேன். அக்கறை? அக்கறைங்கிற பேர்ல பொறாம தலை தூக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, அக்கறைன்னு வச்சுக்க, பொறாமைன்னு வச்சுக்க, இல்ல கவலைன்னு தான் வச்சுக்க. ஏன்? வாட் எவர் இட் இஸ். மறுபடியும் சொல்றேன், எனக்கும் குமாருக்கும் நடுவுல ஃப்ரெண்ட்ஷிப், லவ் எது வேணாலும் இருக்கலாம். அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். So don't break your damn bloody head over it, okay? என்னால மண்டையை உடைச்சுக்காம இருக்க முடியாது. Because I'm in love with you, damn it. And I'm unable to digest the fact that you are in love with somebody else. அப்போ இது பொறாமை இல்ல, அக்கறை, அப்படி இப்படின்னு ஆரம்பத்துல சொன்னியே கதை தானே? எஸ், நாம எல்லாருமே டுயல் ரோல் தானே ப்ளே பண்றோம்.
மனசுல இருக்கிறத வெளிப்படையா உடனே சொல்றது கிடையாதே. We are all a bundle of contradictions and I am not an exception. அதுக்காக அட்வைஸா? Wait. நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். உனக்கு தெரியும் நான் எல்லா விஷயத்திலும் இன்டிசைசிவ்னு. நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டப்படலைன்னு. ஆனா அதுக்கப்புறம் நிஜமாவே உன்னை நேசிக்க ஆரம்பிச்சேன். மானசீகமா தான். பட் சொல்றதுக்கு தயக்கமா இருந்தது. நானும் அதே நிலைமையில தான் இருக்கேன். நோ நோ, நாட் வித் யூ, வித் குமார். ஒன்ன மாதிரி தான். நான் குமார மானசீகமா காதலிக்கிறேன், மனப்பூர்வமா காதலிக்கிறேன், மனசறிஞ்சு காதலிக்கிறேன், மனசார காதலிக்கிறேன், மறைமுகமா காதலிக்கிறேன், முழுமையா காதலிக்கிறேன். போதுமா? இதுக்கு மேல சொல்ல வார்த்தைகளும் இல்ல, என் முடிவுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. ப்ளீஸ் முரளி, தேவையில்லாம உன் மனசுல ஆசைகளை வளர்த்துக்கிட்டு ஏமாந்து போகாத. ஏமாந்து போறது எனக்கு பழக்கப்பட்ட விஷயமாயிடுச்சு. ஆனா என்னோட ஃபீலிங்ஸை உன்கிட்ட சொல்லணும்னு நான் 2-3 தடவை ட்ரை பண்ணதுண்டு. கூடவே ஒரு பயமும் வரும். குமார் என் முன்னால வந்து என் தோள் மேல கை வச்சு, முரளி நீ ஸ்னேகாவை காதலிக்காத, காதலிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாரோன்னு. ஆனா எப்ப நீ இவ்வளவு தெளிவா தீர்மானமா சொல்லிட்டியோ, என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். பி கேர்ஃபுல் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஏதோ என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னியா? என்னது? இப்படி எதுவுமே பேசாம வெறுமனு பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்படி உன்னை பார்த்துட்டு இருக்கும் போதே என் உயிர் போயிடணும். பைத்தியக்காரத்தனமா பேத்தாத. வாழறது சாகிறது இதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. யாருக்கு எப்போ எப்படி சாவு வரும்னு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. போதுண்டா நீயும் உன் வேதாந்தமும். இப்பெல்லாம் நான் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறேன் தெரியுமா? நீ என்ன விட்டு போறதுக்கு முன்னால நான் இந்த உலகத்தை விட்டே போயிடணும். மம்மி ப்ளீஸ், will you stop this nonsense? ஆமாப்பா, இனிமே நான் பேசுறதெல்லாம் உனக்கு நான்சென்ஸா தான் தோணும். ஒரு வருஷமா 2 வருஷமா கிட்டத்தட்ட 20 வருஷம் 20 வருஷமா உன்னை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நீ குழந்தையா இருந்தப்போ உனக்கு சாக்ஸ் போடுறதுல இருந்து ஆபீஸ் போகும்போது டை கட்டுற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்திருக்கேன். ஆனா இப்ப திடீர்னு என்னை விட்டு போறேன்னு சொன்னா அதை எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? தெரியும் மம்மி, 20 வருஷமா நான் உன் நிழல்லையே தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னையே சுத்தி சுத்தி தானே வரேன். உன்னை விட்டு போக போறேன்னு யார் சொன்னாங்க? நீ தானடா சொன்ன ஏதோ கிராமத்துக்கு போறேன்னு. பர்மனண்டா போறேன்னு சொன்னேனா? மொத்தமா சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால்மெண்ட்ல சொல்லிட்டு வர. நீ கிராமத்துக்கு போகணும்னு முடிவெடுத்ததுக்கு காரணமே அந்த மகாதேவன் தானே? இதுக்கும் மிஸ்டர் மகாதேவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன சோழலிங்கபுரம் போ சொன்னது குமார். யார் அந்த குமார்? அந்த ஆளு எதுக்கு ஒன்ன? அது என்ன பேர் சொன்ன? சேரலிங்கபுரமா சோழலிங்கபுரமா? அங்க போக சொல்லணும்.
அப்படியே இருந்தாலும் அந்த குமார் சொல்றத நீ எதுக்கு கேட்கணும்? அந்த குமார் சாதாரண ஆள் இல்ல. அவர் ஏதாவது சொன்னா அவர் வார்த்தையை என்னால மீற முடியல. இது என்னடா புது கதை சொல்ற? உனக்கு இது புது கதையா இருக்கு, எனக்கு எல்லாமே புரியாத புதிரா இருக்கு. ஆனா சோழலிங்கபுரம் போயிட்டு வந்ததும் எல்லாமே தெளிவாயிடும். சோழலிங்கபுரம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் உனக்கு தெளிவு வரும். எனக்கு இப்பவே எல்லாம் தெளிவாயிடுச்சு. நான் உன்னை இழந்துட்டேன். குமார் கரெக்டா தான் சொன்னாரு, நீ ரொம்ப அப்செட் ஆயிடுவேன்னு. அதான் உன்னை வந்து மீட் பண்றேன்னு சொல்லிருக்காரு. உன்னை தவிர நான் யாரையும் பார்க்க விரும்பல, பார்க்கவும் பிடிக்கல. முரளி, உன்கிட்ட ஒரு வேண்டுகோள். இது என்னோட கடைசி ஆசைன்னு கூட வச்சுக்க. நீ எங்க போனாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நான் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு கொள்ளி வைக்கவாவது வந்துடுறா. Hindu marriages, practices and customs. The sculptures of most of the temples of South India denote in one way or the other. இருங்க இவ்வளவு ஸ்பீடா சொன்னா என்னால எப்படி டைப் அடிக்க முடியும்? ஒவ்வொரு லெட்டரா தானே அடிக்கணும். கணேசன், நம்ம நாட்டில் டிஃப்ரெண்ட் கஸ்டம்ஸ், விதவிதமான ப்ராக்டிசஸ். இதில் தமிழில் அடிக்க முடியாது. நான் இதை சொல்லலை, ஜென்ரலாக சொன்னேன். இப்போது கல்யாணங்களே எடுத்துக்கங்களேன். கிறிஸ்டியன் மேரேஜஸ்னால் சர்ச்சுக்கு போகணும், மோதிரத்தை மாற்றிக்கணும், எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு போயிடுது. ஆனால் நம்ம மதத்தில் எவ்வளோ சடங்குகள், எவ்வளோ சம்பிரதாயங்கள். மற்றவங்களோட சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்கட்டும், நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? தப்பா நினைக்காத மாதிரி கேட்டிங்கன்னா தப்பா நினைக்க மாட்டேன். சரி வேண்டாம், விடுங்க, மேலே சொல்லுங்க. இதை பாருங்க, கேட்க வந்தது கேட்காம இருந்தாலும் தப்பு தான். எதுவாக இருந்தாலும் தாராளமாக கேளுங்க. இல்லை, மேரேஜஸை பற்றிலாம் பேசுகிறீங்களே, நீங்கள் உங்கள் கல்யாணத்தை பற்றி நினச்சி பார்த்ததே கிடையாதா? இதுக்கு தான் நான் கேட்க மாட்டேன்னு சொன்னேன். இப்போ முறைக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த மௌனமான புன்னைக்கு என்ன அர்த்தம்? सखा सप्तपदा भव सखाजो सप्तपदा बभूव सख्यन्ते गवेजं सख्यात्ते बाजोषं सख्यान्मे बाजोष्ठाः समयावसङ्कल्पावहे संप्रिजोरो चुष्टो सुमनस्य बाणौ ऋषभोर्जमभिसंवसानौ ஸ்னேகா, ஸ்னேகா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சும்மா சொல்லாதீங்க, ட்ரீம் சீக்வன்ஸ் தானே? கல்யாணத்தை பற்றி தானே நினச்சிட்டு இருந்தீங்க, நானும் அதை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நம்ம கல்யாணத்தை பற்றி நினச்சிட்டு இருந்தோம். நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன கரெக்ஷன். நம்ம கல்யாணத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கல, கல்யாணத்தை பற்றி நாம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ரெண்டும் ஒன்று தானே? இல்லை கணேசன், நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்கள் ப்ராபப்ளி உங்கள் கல்யாணத்தை பற்றி நினச்சிருக்கலாம்,
நான் என் கல்யாணத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன். குமாரும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. என்ன கணேசன் அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை. வாய் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் கண்ணு கலங்கியிருக்கேன். என்ன பண்ணுறது? சில பேர் ஏமாற்றத்தை மனசிலே பூட்டி வச்சுப்பாங்க, சில பேருக்கு அது கண்ணில் தெரிஞ்சிடும். என்னைக்கு நான் உங்களை மீட் பண்ணிடணும், அன்னையிலேருந்தே என் மனசில் உங்களை பற்றின நினைப்பு தான், உங்களை பற்றின கற்பனைகள் தான். நீங்கள் என் கூட பழகின விதத்தை பார்த்து நானே என் மனசில் ஏதேதோ அசியூம் பண்ணிக்கிட்டேன். நிழல் தான் நிஜம்னு நம்பிட்டு இருந்தேன். ஸ்னேகா, நான் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் டைம் தேவை. என்னை நிதானப்படுத்திக்க. Ganeshan, I can only feel sorry for you. It's all right. Have a good day. குட் டேன்னு தான் சொன்னேன், குட் பைன்னு சொல்லலை. ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் வந்துடுறேன். असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय. மகாதேவா, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நேருக்கு நேரம் சந்திக்க மாட்டோங்கிற தைரியத்துல உங்க அம்மா வரம்பு மீறி போயிட்டு இருக்கா. வேணும்னே எனக்கு எதிராக எல்லாரையும் கிளப்பி விடுறா, தூண்டி விடுறா. என்ன நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். புள்ளைய பிரிஞ்சிருக்கிற கொடுமை எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா பெத்தவாளை பிரிஞ்சிருக்கிற வேதனை எனக்கு நன்னாவே தெரியும். முரளி தற்காலிகமா உங்களை பிரிஞ்சிருந்தாலும் அவன் நிரந்தரமா உங்க கூட இருப்பான். இதுவும் சத்தியம்.